ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த யூடியூப் சேனல் கேடி வீடியோஸ் பை ஸ்ரீ. இந்த சேனலில் டெக்னிக்கல் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் கண்டென்ட்டும் நிறைய போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட அந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல்மி 9 Pro ப்ளஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டில் மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாத ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்பி ஆடியோ. இந்த யூஎஸ்பி ஆடியோ அப்படிங்கிறது ஹை அண்ட் டிவைஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். ஓகேவா? கூகுள் பிக்சல், அப்புறம் ஒன் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஓப்போவில் ஹை அண்ட் ஹை அண்டு மொபைல்ஸ், அப்புறம் ரெட்மியில் ஹை அண்ட் மொபைல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபோன்லேயுமே வந்து யூஎஸ்பி ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகும். யூஎஸ்பி ஆடியோ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஹெட்ஃபோன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். யூஎஸ்பி ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். இந்த யூஎஸ்பி ஹெட்ஃபோன்ஸை வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் போய்ட்டு ஓப்பன் இமேஜஸ் நியூ டேப் கொடுக்குறேன். பாருங்கள், இதில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஹெட்ஃபோன் வந்து யூஸ்வலாக இருக்கும். ஆனால் இந்த ஹெட்ஃபோனோட கனெக்டர் மட்டும் வந்து யூஎஸ்பி டைப்பில் இருக்கும். ஓகேவா? டைப் சியாக இருக்கலாம், டைப் ஏவாக இருக்கலாம். ஓகேவா? எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். நமக்கு டைப் சி வேணும்னா டைப் சி வாங்கிக்கலாம், இல்லை ஏ டைப் வேணும்னா ஏ டைப் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஏ வந்து ஜென்ரிக். ஓகேவா? நம்ம லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு எல்லாத்துலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓடிஜி அடாப்டர் இருந்துச்சுன்னா நம்ம சி டைப்பும் கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லை மைக்ரோ பீயும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஐடியா தான் வந்து யூஎஸ்பி ஆடியோ. ஓகேவா? இந்த யூஎஸ்பி ஆடியோ வந்து ரியல்மி 9 Pro ப்ளஸில் சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ட்ரை பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா? இதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசெண்டாக வந்து டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து அப்டேட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த யூஎஸ்பி ஆடியோக்கான சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு யூஎஸ்பி ஹெட்ஃபோன் ஒன்று காட்டுறேன். இது வந்து பிசிக்கான ஹெட்ஃபோன். ஓகேவா? பாருங்கள், இது வந்து ஒரு பிசிக்கான ஹெட்ஃபோன். இது வந்து யூஎஸ்பி ஏ ஆடியோ. ஓகேவா? பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். யூஎஸ்பி ஏ ஆடியோ, யூஎஸ்பி ஏ இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து ஜாப்ரா. ஓகேவா? ஜாப்ரா கம்பெனியோடது. ஜாப்ரா கம்பெனியில் ஜாப்ரா எவால்வ் அப்படின்னு ஒரு மாடல். ஓகேவா? இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் வந்து ஒரு 8,500 வரும். ஸோ இதை மோஸ்ட்டாக வந்து இந்த டெலிகாலர்ஸ் அவங்களாம் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்டில் நிறையா மாடல்ஸ் வந்து இருக்குது. ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, இதை விட காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் வந்து என்னென்னா, டீம்ஸுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக டெவலப் பண்ண ஒரு ஹெட்ஃபோன். ஓகேவா? பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் போட்டிருக்கோம் மேடு ஃபார் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், சர்டிஃபைடு ஃபார் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஜாப்ரா ஜிஎன். ஓகேவா? இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த மாடலை பற்றி தெரியும். ஸோ இது வந்து ஒரு யூஎஸ்பி டைப் ஏ ஹெட்ஃபோன். நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, மைக்கு நல்ல குவாலிட்டி. அதே மாதிரி நமக்கு நாய்ஸுமே வந்து மோஸ்ட்டாக இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து இருக்காது. ஓகேவா? இதோட யூஎஸ்பி டிரைவர் ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேவா? நாய்ஸ் இருக்காது. ஸோ இதில் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இது வந்து ஏ டைப்பு தான். ஓகேவா? இது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏங்கிறனால நம்ம எந்த டைப்புக்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? சியாக இருந்துச்சு, இல்லை மைக்ரோ பியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நம்ம திரும்பி ஏவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றணும். ஸோ இது ஏவாக இருக்கிறனால நம்ம எந்த டிவைஸில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஓடிஜி அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபோனில் ஓடிஜி செட்டிங்ஸ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். கனெக்ட் பண்ணி இது இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன் இருக்குது, கால் பட்டன் இருக்குது, வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் இருக்குது. ஸோ இந்த வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் வந்து நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது நடந்துச்சு அப்படின்னாலே இது ஹெட்ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஹெட்ஃபோனாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். கரெக்டாக? ஸோ ஹெட்ஃபோன்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணோம்னா அது ஃபோட்டோ எடுக்கும். கரெக்டாக? ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மியூட் பட்டன் கிளிக் பண்ணும்போது சவுண்டு கேட்குதா, பட்டன் சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு கூட சேர்த்து நமக்கு இந்த லைட்டும் வந்து எரியும். இங்கே ஒரு ரெட் லைட் இருக்கும், அந்த லைட்டு வந்து எரியும் மியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்ம கால்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே க்ரீன் லைட் எரியும். ஓகேவா? க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா இங்கே கால்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த காலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு,
எந்த காலாக இருந்தாலும் சரி, டீம்ஸு எதுவாக இருந்தாலும் கால் இருந்தால் இங்கே க்ரீன் லைட் எரியும். கால் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லைட் எரியாது. ஓகேவா? ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை கனெக்ட் பண்ண போகிறேன். நோட்டிஃபிகேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, வாட் எவர். இங்கே ஓடிஜி செட்டிங்ஸ் ஆன் பண்ணி தான் இருக்குது. எதுக்கு ஒரு தடவை ஆஃப் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தெரியும். இங்கே போட்டிருக்கு இன்க்ளூடிங் இயர்ஃபோன்ஸ் இயர்ஃபோன்ஸ் அண்ட் யூஎஸ்பி டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, நான் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட்டிஃபிகேஷனில் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கேமரா ஓப்பன் பண்ணி பாருங்கள். 0.6 வச்சுக்கிறேன். 6 வச்சு நான் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் நோட்டிஃபிகேஷனை காட்டுறேன். கனெக்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அங்கே டைப் சி கனெக்ட் ஆகிருக்கு, தெரியுதா? பண்ணும்போது ரெட் லைட் எரியுதா? தென் நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும்போது கேமரா ஃபோட்டோ எடுக்கும். அது உங்களுக்கே தெரியும்ல. எடுக்குதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். ஃபோட்டோ எடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், திரும்பி ஃபோட்டோ எடுக்குது. கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சு எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃபோட்டோ எடுக்குது. ஓகேவா? நான் வேறு எந்த பட்டனும் வந்துல. நீங்களும் வேணால் உங்ககிட்ட இருக்கிற யூஎஸ்பி ஹெட்ஃபோன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூஎஸ்பி ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஓடிஜி அடாப்டரில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது என்ன ஃபோன், என்ன மாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போதைக்கு நான் இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்க்ரீனில் போய் செட்டிங்ஸை காட்டுறேன். அபவுட்டில் போனீங்கன்னா ஸோ போட்டிருக்கு டிவைஸ் நேம் வந்து ரியல்மி 9 Pro Plus. இந்த நேம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு மாற்ற வேண்டியதில்லை. ஸோ நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். மாடல் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த RMX 3392 அப்படிங்கிறது ரியல்மி 9 Pro Plusோட ஃபிர்ம்வேர். ஓகேவா? அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மாடல் நம்பர். ஓகேவா? RMX 3392 இது ஸ்டாண்டர்டாக ரியல்மி 9 Pro Plusக்கு இந்த மாடல் நம்பர் தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கோங்க. இன்னும் கூட நான் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் இதில் காட்டுறேன். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துங்க. ரீசெண்டாக அப்டேட் வந்து செக்யூரிட்டி அப்டேட் December 5. ஓகேவா? December 5ஓட செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்குது. வேறு என்ன அப்டேட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா வந்து வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வெர்ஷன் பார்த்துக்கோங்க 339211. ஓகேவா? இது இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கர்னல் வெர்ஷனும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் நம்பரை பார்த்துக்கோங்க 339214 வந்து ஆண்ட்ராய்டோடது. ஆண்ட்ராய்டு 14 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு இந்த 13, 12 இதெல்லாம் வரும்போது வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கூட மேட்ச் ஆகாமல் மிஸ்மேட்சாக வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி 14 அப்படின்னு தான் வரும். ஆண்ட்ராய்டு 15 வந்துச்சுன்னா இது 15 சொல்லி மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ EX01. ஸோ பார்த்துக்குங்க. அஃபிஷியல் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேவா? வேறு எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. ஓகேவா? இங்கே நம்ம நோட்ஸ் பாருங்கள். நோட்ஸில் வந்து நம்மளுக்கு டேட் போட்டிருப்பாங்க. இன்டகிரேட் வித் December 2024 ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச். ஓகேவா? ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் December 24 வந்திருக்கு. அது கூட சேர்த்து தான் வந்து நமக்கு சிஸ்டமோட அப்டேட்டும் சேர்த்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே நான் சொல்கிறது வந்து கன்ஃபார்ம் தான். டிசம்பர் அப்டேட்டில் தான் இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். UIயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் மட்டும். ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் நிறையா ரியல்மி 9 Pro Plus யூசர்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் இதை எப்போ நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? மேபி நான் லேட்டாக தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை USB ஹெட்ஃபோன் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, இந்த ஃபோன் வந்து USBயோட சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா? எல்லா ஃபோனும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த ஓரியோவில் ரன் ஆகிட்டு இருக்க ஃபோன் லைக் இந்த என்ன சொல்லலாம், ஓரியோவில் இப்போல்லாம் யார் யூஸ் பண்ணுறா? ஸோ இந்த ஓரியோ, அப்புறம் ஆண்ட்ராய்ட் பை, அப்புறம் ஆண்ட்ராய்ட் 10, 11 இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மோஸ்ட் டிவைஸ் வந்து USBயோட சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஆண்ட்ராய்ட் 13க்கு அப்புறம் இருக்கிற டிவைஸ் மட்டும்தான் வந்து ரீசெண்டாக சப்போர்ட் பண்ணோம்.
பிக்சல் மாதிரியான ஹை அண்ட் டிவைஸ் வந்து ஆண்ட்ராய்டு 11 12 இதுலேருந்தே வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் பிக்சல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் யூசர்ஸ் தான் வரும் ஆண்ட்ராய்டோட எல்லா அப்டேட் செட்டிங்ஸும். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா செட்டிங்ஸ் வந்து இருக்குது, சீக்ரெட் செட்டிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபைல் டாக் இருக்குது, ரீசெண்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் டாக் வந்து நமக்கு ஒரு டெம்பரரி பிளாக் மாதிரி, டெம்பரரி பக்கெட் மாதிரி. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஜிபி 10 ஜிபி ஃபைலாக இருந்தாலும் நம்ம அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இந்த ஃபைல் டாக்குள்ளே போட்டு திரும்பி நம்ம அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஃபைல் டாக்குலேருந்து அப்படியே வாட்ஸ்அப்பில் ட்ராக் பண்ணி விட்டோம்னா அது உள்ளே போயிடும். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு தடவை போய் பட்டன் கிளிக் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ்ஸை பற்றின எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு தெரியணும். ரீசெண்டாக டிசம்பரில் வந்த ஃபீச்சர்ஸ், டிசம்பர் 2024 இந்த டைமில் வந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி இன்னும் நிறையா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரீசன் என்னென்னா இந்த ஃபோனில் நான் ஆல்ரெடி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸில் சின்னதாக நிறையா பக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அது என்ன பக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.